யாரு இந்த மாதிரியான ஆப்ஸை ப்ரொமோட் பண்றது? இன்னைக்கு தேதிக்கு இதை ரொம்ப அதிகமா பண்றது சோ கால்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லாருமே அவங்களுடைய டே டு டே லைஃப்பை விளாகா போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம அவங்க கூட கனெக்ட் ஆகிருப்போம். இதனால அவங்க நம்ம ஒரு பக்கத்து வீட்டு பையன், இல்லை ஒரு பக்கத்து வீட்டு பொண்ணு, அந்த மாதிரி ஏதோ ஒரு கனெக்ஷன் நமக்கு அவங்க கூட இருக்கும். ஸோ அவங்க சொல்றதை கேட்டு ஒரு காமன் பீப்புள் ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் மட்டும்தான் இதை பண்றாங்களான்னு கேட்டா இல்ல. நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ், பெரிய பெரிய கிரிக்கெட்டர்ஸ்னு சொல்லி நிறைய பேர் இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த ஆப்ஸ்க்கான ப்ரொமோஷன் எல்லாம் ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஒரு 15-16 இயர்ஸ்ல உள்ள ஒரு பையனோ பொண்ணோ தன்னுடைய இன்ஸ்பிரேஷன் நினைக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட்டரோ இல்ல ஆக்டரோ இந்த மாதிரி ஒரு ஆப்பை வந்து ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னா அது என்ன அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியில தான் அந்த குழந்தைங்க அதை யூஸ் பண்ண தானே செய்வாங்க. எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸோ ஆக்டர்ஸோ இவங்க டே டு டே லைஃப்ல இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் கடந்து வர்றதே இல்லையா? நம்ம பார்க்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு பெட்டிங் ஆப்பை யூஸ் பண்ணி, இல்ல ஆன்லைன் கேம்பிளிங் ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு குடும்பம் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, இல்ல ஒரு குடும்பத்துல யாரோ சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு எத்தனையோ குடும்பங்கள் அழிஞ்சு போறத நம்ம தொடர்ச்சியா நியூஸ்ல பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த நியூஸ்லாம் அவங்க கண்ணில் படுறதே இல்லையா? இன்ஃப்ளூயன்சர்ஸோ ஆக்டர்ஸோ உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. அண்ட் உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும் நீங்க சொல்றதை கேட்டு அந்த ஆடியன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்கன்னு சொல்லி. ஜஸ்ட் பி ரெஸ்பான்சிபிள் டு தம்.